என்னாச்சி? மாமியார ஆள் அட்ரஸ் இல்ல, எங்க போயிருக்கும் இந்த நேரத்துல? காலையில 10 பூரி சுட்டு கொடுத்தேன், ஒண்ணும் இல்லாம அவ்வளவு தின்னு போட்டு. சரி, இடையில எதுவும் குடுக்கலன்னா ஏதாவது சத்தம் போட்டு கிடக்கும், அதான் மிச்சரை கொண்டனே. அதுக்குள்ள எங்க பறந்துச்சோ தெரியல. சரி, சுவாறு வேற பொங்கணும், கொஞ்சோண்டு காய்கறி ஏதாவது வாங்கிட்டு வரும். காய்கறி வேற ஒண்ணும் இல்ல வீட்டுல. இன்னைக்கு என்ன ஒருத்தியலையும் காணல, தெருவே அணக்கு இல்லாம கிடக்கு. ஏதாவது கல்யாண வீடு விசேஷ வீடு உண்டுனா பெயர்பாளுன்னு பார்த்தா இன்னைக்கு ஒண்ணு கிடையாதா, எல்லாரும் வீட்டுல தான் இருப்பாளுவா. காலையில தின்ன உடனே கொஞ்ச நேரம் இந்த தென்னையில உட்காந்துக்கிட்டு போற வர ஆள்கிட்ட கதை விட்டுட்டு எல்லா ஆள்கிட்டையும் பேசிட்டு இருந்தாதான் கொஞ்சம் செமிக்கும். அண்ணா சிக்கிட்டு ஆடு மூக்காண்டி வாரான். ஏ தம்பி மூக்காண்டி, என்ன பெரியமா எப்படி இருக்க? நான் இருக்கம்ல பாக்க இல்ல, ஏதோ இருக்கேன். யாமக்குள்ள நின்னுட்டு இருக்கேன், இந்த தென்னையில உட்காரு. பெரியமா நேராயிட்டு வீட்டுக்கு போனோம். உங்க அம்மா எப்படி இருக்கா? போனதும் போட்டாளா? ஆமா, போன் போட்டா, நேத்து கூட போட்டா, பேசுனேன், நல்லா இருக்கா. கூடையில என்னத்த வாங்கிட்டு போறான்? மக்களே முக்காண்டி, உங்க வீட்டுலதான் உன் பொண்டாட்டி சின்னதா கடை வச்சிருக்காள, போறதுக்கு கூடையில என்னத்த வாங்கிட்டு போறேன்? பெரியமா, என் பொண்டாட்டிக்கு மட்டன்னா நல்லா பிடிக்கும் பாத்துக்கோ, அத கொஞ்சோண்டு மட்டன் வாங்கிட்டு போறேன். நானும் இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேனா, வச்சு தருவா. சரி, சாப்பிடலாம்ல? மட்டனா? ஏ அப்பா, என்ன விலை விக்கி? 1/4 கிலோ தான் பெரியமா வாங்கினேன். கொஞ்சம் உருளைக்கிழங்கும் போட்டு வச்சேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. 3 பேர் தானே இருக்கோம், இப்போ அம்மா வேற வீட்டுல இல்ல. அது சரி, அது சரி. மக்கா உன்ட்ட ஒண்ணு கேட்கணும், தப்பா நினைச்சுக்கிட மாட்டியா? என்ன பெரியமா, எதனாலும் கேளு. உங்க அம்மா சண்டை போட்டு போனால, அதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டி கிட்ட போன்ல எதுவும் பேசினாளா? இங்க வாரேன்னு எதுவும் சொன்னாளா? இல்லன்னா அங்கேயேதான் இருக்க போறாளா கடைசி வரைக்கும்? நினைச்சேன், கூப்பிடும் போதே நினைச்சேன், ஏதாவது வினைய இழுக்கதான் இந்த பெரியமா கூப்பிடுவான்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரியமா, சும்மா தான் எங்க அம்மா போயிருக்கா. சண்டெல்லாம் ஒன்றும் போட்டுட்டு போலியா? என் பொண்டாட்டி கூட நல்லா பேசிக்கிட்டு தான் செய்வா. இன்னைக்கு காலையில கூட மாமியாலும் மருமோனும் நல்லா பேசிக்கிட்டு அவ்வளோ போன்ல. அப்படியாப்பா, சரி சரி, போயிட்டோப்பா. எப்படியெல்லாம் பூசி மொழி பேசிட்டு போறான் எனக்கு தெரியாதாக்கோ. மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டை, அந்த சண்டைனாலதான் மாமியா மாவா வீட்டுக்கு போயிருக்கான்னு ஏதோ ஒண்ணுமே நடக்காத மாதிரிலாம் பேசுதான். பேசிட்டு போட்டு நல்ல வேலை, விறகு கொண்டு வந்து நல்லதா போச்சு. இல்லன்னா வெண்ணி வைக்க முடியுமா? விறகுக்கு போனா எங்க போற எதுக்கு போறன்னு ஒரே ஏச்சி. ஆனா வெண்ணி மட்டும் வேணும், வேற என்ன செய்ய முடியும்? சிலிண்டர் விற்க வேலையில சிலிண்டர்ல வெண்ணி போட முடியுமா? மைனியா மைனி, தேங்காய் உடைச்சாச்சு. நல்ல தேங்காவா இருக்கு, நல்ல அடர்த்தியா இருக்கு. சரி, மல்லிகாட்டை இனிமே இந்த தேங்காயில ஒரு 2 கிலோ வாங்கி போட வேண்டியதான். மைனியா, எவ்வளவு திருவணும்? உன் கையில வச்சிருக்கல செல்வி, அந்த ஒரு முறியை திருவு, சரியா? அவியலுக்கு ஒரு முறி தேங்காய் போட்டாதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் குறைஞ்சாலும் உங்க அம்மா ஏசுவா, கூட கொஞ்சம் தேங்காய் போட வேண்டியதுன்னு. எங்க அம்மா என்னையதான் ஏசாம இருந்திருக்கா உங்களை. எதுக்கு எடுத்தாலும் ஏசிட்டு தானே இருப்பா. இந்த வயசுலயும் சொன்னா கேட்க மாட்டேக்கா, தேங்காவை நல்லா அள்ளி போட்டுதான் திங்கா. சரி, என்ன செய்ய, அந்த காலத்துல இருந்தே அப்படி பழகிட்டு நம்ம ஊர்ல நல்லா தேங்காய் போட்டு சாப்பிட்டு பழக்கம். அவியலுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டா தானே நல்லா இருக்கும். எத்தனை பச்சை மிளகாய் வைக்கணும்? இப்ப வெண்ணி சுட்டுரும், இறக்கி வச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் இந்த எடுத்து தரேன், அதுக்கப்புறம் மிக்ஸில அரைச்சுதான். எங்க அம்மைக்கு எதுக்கு மைனியா நீங்க வெண்ணி எல்லாம் போட்டு குடிக்கியோ? சும்மா எங்க அம்மா எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பா. ஏன் மைனி இப்படி கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கியோ? சரி, வயசான காலத்துல வெண்ணி போடாம குளிக்க முடியாதுல்ல, குளிருதுல்ல. நீங்க செய்து கொடுக்க எங்க அம்மா உங்களை கூட கொஞ்சம் வேலை வாங்கிட்டு இருப்பா. ஏன், நல்லதானே இருக்கா? இந்த வெண்ணியை ஊத்தி வைக்க சொன்னா நான் ஊத்தி வைக்க போறேன். உனக்கு கொஞ்சம் தீய தள்ளிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதுன்னு. வெளில தென்னையில உட்காந்து ஒவ்வொருத்தர் போற வர ஆள்கிட்டலாம் ஒரே கதை. ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு ஊரு கதை பேசுதா. யாருக்கிட்ட ஏச்சி வாங்க போறான்னு தெரியல. நீ சொல்லலாம், நான் சொல்ல முடியுமாம்மா? உங்க அம்மா அவ்வளவுதான் என்ன உண்டு இல்லன்னு பண்ணி போடுவோம். நீங்க சொல்ல சரிதான் மைனியோ, என்கிட்டே சண்டைக்கு நிப்பா. அப்புறம் உங்களை சும்மா விட்டா தேடுவா. சரி, நீ போய் தேங்காய் திருவு, நான் ஓடியாரேனா? நல்ல வெண்ணி சுட்டுட்டு சரி அத்தைய குளிக்க சொல்லுவோம். சொர்ணம் என்ன அங்க மாற திரும்பி உட்கார்ந்துருக்கா? ஏன் சொர்ணம், என்ன சொர்ணம் அங்க மாற திரும்பி பாத்துட்டு இருக்கா? என்ன விஷயம்? இந்த மூக்காண்டி பையன் இருக்கான்லக்கா, அவன் பொல்லாதவன். என்ன போய் அக்கான்னு சொல்லுத, சும்மா பியார் சொல்லி கூப்பிடுமா? யாழுகளது வயசாச்சு, ஏற்கனவே என்னோட ஒரு வயசு கூடுதல். இதை நான் அக்கான்னு கூப்பிடக்கூடாதான். நல்ல மேக்கப் பண்ணிருக்கான்ல, அதை வச்சுக்கிட்டுல சின்ன வயசு மாதிரி அப்படியே சோ கட்டிட்டு இருக்கா. அப்படியே அச்சாரி, அப்ப பஞ்சவர்ணம்னே உன்னை கூப்பிடுதேனா? ஆமா, உன் மர்மம் எப்படி இருக்கா? என்ன செய்த வீட்டுல சோறுகரியெல்லாம் பொங்குதாளா வைக்காளா? இப்ப எப்படி அவ எங்க பொங்குதா? பாதி நாள் பொங்குவா, பாதி நாள் பொங்க மாட்டா. நான் தான் எல்லாத்தையும் செய்தேன். ஐயா, உன் நிலைமை இப்படியா இருக்கு? கேட்டாப்போ கேட்காட்டாப்போ வாங்கிட்டனால சொல்லுதேனா. நேத்து மீன் குழம்புன்னு ஒண்ணு வச்சிருக்காம்மா. அது மீன் குழம்பா இல்லைன்னா வெறும் புளி தண்ணியானே எனக்கு தெரியல. அட, என்ன சொல்லுத? புளி இருக்குன்னு 1/4 கிலோ புளிய கரைச்சிருக்கா. ஒரு சட்டி நிறைய தண்ணியை ஊத்தி அதுல கொஞ்சம் உப்பையும் அள்ளி போட்டு இருக்கக்கூடிய பொடியெல்லாம் தலையில தூக்கி அள்ளி போட்டு 5-6 மீனை மிதக்க விட்டுருக்காம்மா. அது மீன் குழம்பா? அட அநியாயமே, இந்த கதையை எங்கொண்டு போய் சொல்ல? கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் கிட்ட ஆயாச்சுல, பொறவுமா மீன் குழம்பு வைக்க தெரியல? எல்லாம் என் தலையெழுத்து. எம்மாவே அவளை தானே கெட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னா.
அவன் ஒத்த கால்ல நின்னா நீ ரெட்ட கால்ல நின்று இருக்கணும். நீ இதுக்கெல்லாம் சம்மதிச்சிருக்கவே கூடாது. உன் மாவன் சொன்னான்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்டதுக்கு நீ சம்மதிச்சதுனாலதான் இவ்வளவு வினையும் உனக்கு. இப்பம்ல அதை பத்தி நினைக்கே. சரி, அவன் இஷ்டப்படி கட்டிட்டு போட்டோம் நான் நினைச்சேன். இப்ப கடைசியில நான் தான் படாத பாடு பட்டுட்டு கிடக்கேன். ரெண்டு மாமியார் ஒண்ணு கூட்டிட்டாளுங்க ஐயா. அப்ப விளங்குச்சு. இந்த பாரு பஞ்சவர்ணம், பேசாம இரி, ஒரு வேலையும் செய்யாத. இப்ப என்ன பத்தியா, நான் ஏதாவது செய்தனா? கை வலிக்குதோ கால் வலிக்குதோ இல்லையோ, எம்மா கை வலிக்குது எப்பா கால் வலிக்குதுன்னு சொல்லி அப்படியே ஒரு பக்கத்துல படுத்துக்கிடுவேன். அந்த கட்டில் இருக்கு பத்தியா, அதை விட்டு நவள மாட்டேன். நெடுமாரி, உன் மாமியாருக்கு மரகதக்க மாமியார் ஐடியா கொடுக்கறத பாத்தியா? என்ன செய்யனே தெரியலையா. சிறையெல்லாம் இருக்கு. அப்படியா? ஆமா பஞ்சவர்ணம், காய்ச்சல் அடிக்குன்னு சொன்னா எப்படி தொட்டு பாப்பா. நான் தெரிஞ்சு வேறும் கள்ளத்தனம்லாம். அதனால கை கால் வலிக்குதா தெரியுமா தெரியாதுல்ல? அட பாவிகளா, அட இது நல்ல ஐடியாவா இருக்க. ஆமா, நான் பாதி நாள் அப்படிதான் சொல்லுவேன். பாதி என்ன எல்லா நாளும் அப்படிதான் சொல்லுவேன். இப்ப கூட என் மருமவா நல்லா தகதகான்னு வெந்நிய கொதிக்க வச்சிருக்கா. கொதிக்க வச்சனா நல்லா ஆற வச்சு நல்லா குளிப்பேன். குளிச்சு முடிக்கக்குள்ள என் மருமவா சூடா சோறு பொங்கி குழம்பு கூட்டுலாம் வச்சு எடுத்து வச்சிருப்பா. நல்லா நீட்டா திம்பேன். அந்த ஆளை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் தெருவில் உட்காந்து கதை விடுவேன். இதான் என் சோழி. இல்லனாலும் என் மாமியாருக்கு எதுவுமே தெரியாது. இவ கூட கொஞ்சம் இலைக்கெல்லாம் கொடுக்கா. கடவுளை என்ன ஆகும் போதோ, எங்க வீடு தான் ரெண்டாகும். சொர்ணா, நாளையில இருந்து நானும் இதே மாதிரி கடைபிடிச்சிருவேன். கை கால் வலிக்குன்னு சொல்லிடுவேன். அப்படி போட அறுவாளை. இதான் பஞ்சவர்ணங்கிறது. புது மருமோ நினைச்சு புது மாடு குளிப்பாட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ தான் செத்த. என்னையில இருந்து உன் மருமோ தலையில எல்லாத்தையும் கெட்டிருதே. இடி வாட்டி போவோம். கிளம்ப போது நினைக்க உங்க மாமியாரி. என்ன பஞ்சவர்ணா கிளம்பிட்ட? நீ யாராவது வந்த நேரம் காணுமா? வீட்டுக்கு போறேன்னா நாளைக்கு வரேன். தினமும் தென்னைக்கிட்ட வந்துறேன்னா நானும் நேரம் போகாம தான் உட்காந்துருப்பேன். சரி எப்பா, நம்ம வேலை ஒண்ணு முடிஞ்சு. சரி, இவ்வளவு நேரம் பாடு பேசியாச்சு. இனி கொஞ்ச நேரம் டிவியை பாப்போம். தேங்காய் ஊத்துன பிறகு அவியல் நல்ல வாசம் வருது. ஆஹா, கமகமக்கும் அவியல். என்ன அங்கனே நின்னுட்டியா? வாங்கடி. ஆமா, ரெண்டு பேரும் எதுக்கு முன்னாசலோட வராம புறவாசலோட வாரியா? ஏக்க முன்னாசலோட வரலான்னு பார்த்தோம். உன் மாமியாகாரி நெடுமாரி மாமியாகாரி உட்கார்ந்து ஒரே கதை அளப்பு. அந்த தாங்க பார்த்தோம். பின் வாசலோடய ஒடிய வந்துட்டோம். நாங்க ரெண்டு பேரும் வந்தது உங்க மாமியார் கண்ணுல பட்டதுன்னு வச்சுக்க. எங்களை மட்டும் ஏச மாட்டா, உன்னதான் ரொம்ப ஏசுவா. அதான் புறவாசலோட ஓடி வந்துட்டோம். இன்னைக்கு அவியலும் சாம்பாருமா? ஆமாட்டி, வேற என்னத்த வைக்க? அவியலும் சாம்பார் வச்சிடலான்னு பார்த்தேன். இக்க கொஞ்சோட்டி எங்க வீட்டுக்காரருக்கு மட்டும் தருவியாக்கா அவியல்? நல்ல வாசனையா இருக்கு உங்க வீட்டுல உள்ளது. சரி, போகும்போது கொஞ்சோட்ட ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு போனா. இக்க நாங்க வந்ததே மறந்துட்டே பாரு. என்னத்த இல்லாம பேசிட்டு இருக்கோம். இக்க 2 நாளைக்கு நல்ல மழை இருக்குவாங்கக்கா. நல்ல கனமழை பத்துக்க நம்ம ஊர்ல. அப்படியேட்டி, நான் நியூஸே பாக்கலையா? என் மாமியாரிதே இப்ப முதல்ல டிவியை பார்த்துட்டு நடப்பா. அங்கே போய் உட்காந்து வச்சுக்கியா, அவ என்னத்தையாவது பார்த்துட்டு இருப்பா, என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்பா. அதனால நாங்க போவே மாட்டோம் பத்துக்க. என் மாமியாரி இல்லாத நேரம் தான் டிவியை போட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பேன். இக்க காய்கறி மசாலா ஜாமான் எதுவும் வேணா வாங்கி வச்சுக்கோக்கா. திடீர்னு மழையில அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க முடியாதுல. ஆமா பத்தியாட்டி, மல்லிகா வீட்டுல போய் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடும். அவசரத்தை அவனா வச்சுக்கலாம்ல. இக்க பிறகு சார்ஜ் எல்லாம் போட்டு வச்சுக்க. என்ன ஆமாக்கா, 2-3 மெழுகுவர்த்தி வாங்கி வச்சுக்கோ. அதுக்கு ஒரு கரண்ட் வேற போயிட்டுன்னு வச்சுக்கோ. ஒன்னும் செய்ய முடியாது. நல்ல வெரைட்டி வந்து சொன்னியா? டிவில அதை தக்க அப்பப்ப போட்டே இருக்கான். ஐயோ, மழை வேற பெய்யுதே. வெண்ணி வேற கிடக்கு, விரவு வேற கிடக்கு. முதல்ல விரவை எடுப்போம். அது வேற பாவம் மைனி எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது. மழை அடிக்கிற சைஸ பார்த்தா வெளுத்து வாங்கிரும் போல இருக்கே. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை நிலவரம் பற்றிய முக்கிய செய்திகள். இன்றும் நாளையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக மழை பெய்யவிருப்பதால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்படுகிறது. ஆற்றின் கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் அருகிலே உள்ள நிவாரண முகாம்களை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வெளியில மழை நல்ல வெளுவெளுன்னு வெளுத்துட்டு இருக்கு. அத விரவத்திட்டு ஓடினே நனைஞ்சிரும் பத்தில. எடி, எங்கள வெந்நீதிக்கு உள்ள வச்சியா? மழையில நனைஞ்சிட்டோம். ஆமா, இப்ப வெந்நீ ரொம்ப முக்கியம். எதுக்கு எடுத்தாலும் ஏத்தேத்தான் பேசுவா. டி நெடுமாரி வாட்டி போவும். எங்க வீட்லயும் வெளியில விறகு கிடந்து உள்ளதிக்கு வைப்போம். வேற தண்ணி வேற வந்துட கூடாது. டி கொட தரட்டுமா கொண்டு வரலாம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்க, நாங்க ஓடிடுவோம். அப்போ நம்ம வீட்டு பக்கத்துல தான் ஆறு இருக்கு. அதனால கவனமா இருக்கணும். அட பாட்டி, இவள யாரு சொன்னது? அப்படிலாம் ஒண்ணு தண்ணி வராது. இத்தனை வருஷமா நாங்க இங்க இருக்கு இல்லையா? வெளியில வாசல் வரைக்கும் வரும். அந்தால பேரும்பத்துக்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? மைனியோ, எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவா. டிவில வர சொல்லுதாங்க பாத்தீங்களா, ரெட் அலர்ட்னு. எப்பவும் கவனமா இருந்துகிட்டது நல்லது. மைனியோ, ஆதார் கார்டு சர்டிபிகேட் எல்லாம் இருந்துச்சுன்னா பத்திரமா எடுத்து வைங்க மைனியோ. ஆமா, அதத்தான் முதல்ல செய்யணும். வா போவோம். கொஞ்சம்னா போதும். மைனிக்கு சம்மதிக்க வைக்க படப்புல தீ பிடிக்கின்ற வாழ்வா. அதெல்லாம் தண்ணி எல்லாம் ஒண்ணு வராது. அட பாவி, கரண்ட் போயிட்ட. தண்ணி வருது. என்ன பண்ணுவே? மறக்குதா? என் செல்வி ஓடியாங்க. எத்த
சித்தே என்ன சித்தே யா யா அங்க பாரு பாரு மைனியா எங்க அம்மா கொஞ்சம்னா போதும் ஒரேடியா எதையாவது சீனை போடுவா பேசாம இருங்க மைனியா ஆமா நான் தானே சீனை போடுதே அங்க போய் பாருங்க வாசல்ல வந்து தண்ணி வாய் கொளருது தண்ணி எண்ணி பானையெல்லாம் தாண்டி வீட்டுக்குள்ள வரப்போகுது அட கடவுளே ஆமா மழை பெய்ய பெய்ய தண்ணி உள்ள வந்துகிட்டே இருக்கு இப்போ என்ன செய்ய மைனியா அண்ணன் வேற வெளியில போயிருக்காவோ இப்போ என்ன பண்ண பிள்ளைல கூட்டிட்டு நம்ம நிவாரண முகாமுக்கு பேருமா மைனியா சரி வா அப்ப போவோம் வாங்க நான் வர மாட்டேன் எதனாலும் இங்க தான் இருப்பேன் அதெல்லாம் ஒண்ணு உள்ள வராது எம்மா நீ வந்தாவா வரட்டப்போ சொன்ன கேட்க மாட்டே நீ எதுக்கு தான் கேட்டிருக்க நீ எத்தை சொன்ன கேளுங்கதே வாங்கதே வீட்டுக்குள்ள தண்ணி வந்தா என்ன செய்வியா அதெல்லாம் உள்ள வராதுன்னு சொல்லிட்டோம்ல படி ஏறி வராது பேசாம போ மைனியா நீங்க எங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்க நேரம் போயிட்டே இருக்கு வாங்க போவோம் அம்மா அங்க பாரு தண்ணி இங்க வர வருது ஐயோ இப்போ என்ன செய்ய நான் சொன்னதை கேட்டியா அப்படியே வாமான்னு கூப்பிட்டேன் மைனி வேற எத்தனை கூப்பிட்டாவா சொல்லதை கேட்டிருந்தா இவ்வளவு நேரத்துல நம்ம அந்த முகாமுக்கு போய் இருக்கலாம் ஏடி இப்போ என்னடி செய்ய இப்போ தண்ணிக்குள்ள உழுது செத்து போயிரோம் போல இருக்க எல்லாரும் சேர்ந்து கட்டிலுக்கு மேல ஏறிரோமா கட்டிலு மேல ஏறி இன்னும் கொஞ்சம் ஓரளவு தப்பிச்சுக்கலாம் அந்தல யாருக்காவது போன் போட்டு நம்மள காப்பாத்த வர சொல்லிரலாம் ஆமா மைனியா அப்படியே செய்யும் எம்மா என் மக்களே எல்லாரும் வாங்க கட்டிலுக்கு மேல ஏறுவோம் மைனியா அண்ணனுக்கு ஒரு போன் போடுங்க மைனியா ஹலோ ஹலோ எங்க இருக்கீங்க நாங்க தண்ணிக்குள்ள தத்தளிச்சிட்டு கிடக்கும் ஆமா வீட்டுக்குள்ள தண்ணி பத்துக்கோங்க கழுத்தளவுக்கு தண்ணி நாங்க எல்லாரும் கட்டில் மேல ஏறி நிற்கும் ஆமா 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 சீக்கிரம் வாங்க எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க மறுபோல எப்படியாவது என்ன காப்பாத்திரு மறுபோல கடவுளே பயப்படாதியா தைரியமா இருக்கியா எப்படியாவது உங்களை காப்பாத்திருவேன் வெள்ளம் எங்க இருந்து வருது எப்படி வருது ஒண்ணுமே புரியலையே எப்படி வெளியேற கடவுளே போன் வேற இல்லையே யாராவது இருக்கீங்களா காப்பாத்துங்க